வணக்கம் திரு இப்ராஹிம். என்ன ரெண்டு தலைப்பு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஐயா மோடியுடைய ஒரு தசாப்த ஆட்சியில் உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் ஜனநாயகத்தை குறித்து பேசுகிறார். நீங்கள் எதை பற்றி பேச போறீங்க? அதாவது இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் குறித்து மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக 3 பேருமே அதை பற்றி தான் பேசுகிறோம். அதான் பேசுனீங்க. அப்போ என்ன இங்கே ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடைசியாக இந்த வருடம் உலகளாவிய பசி குறியீடு 125 நாடுகளில் கிட்டத்தட்ட 111வது நாடாக இந்தியா இருக்கிறது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இங்கிருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பாக 2014 99வது இடத்துல இருந்துச்சு உலகளாவிய பசி குறியீடு. இன்றைக்கு 111வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் அழகா சொல்றீங்க, உலகளாவிய பசி குறியீடு. ஆமாம். இதை தாண்டி குழந்தைகளை வீணாக்கும் இண்டெக்ஸ், அதாவது குழந்தைகளை த சில்ட்ரன் வேஸ்டிங் இண்டெக்ஸ், உலகளாவிய மத்தியில் குழந்தைகளை சரியாக உபயோகப்படுத்தாத அளவுக்கு இந்தியாவோட இண்டெக்ஸ் என்பது 18.7%. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுடைய ஊட்டச்சத்து குறைபாடாக 16.6% இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு குழந்தைகள் அன்றாட சராசரியாக 63 லட்சம் குழந்தைகள் அன்றாட உணவின்றி இரவு தூங்குகிறார்கள் என்பது என்சிஆர்பி டேட்டா. இப்போ நம்ம என்ன பேசுகிறோம், ஒரு பக்கம் உலகளாவிய பசி குறியீடு, ஒரு பக்கம் இந்திய நாட்டு பொருளாதாரம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நம்மளுடைய இந்திய நாட்டில் வாழக்கூடிய நிம்மதி, த ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 145வது 146வது இடத்துல 126வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவோட பின்தங்கிடுச்சு, மகிழ்ச்சியற்ற மக்களாக இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நம்ம இங்கே எதை எடுத்துக்கணும்னா, இந்த ஆட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி என்பது, ஜனநாயக ஆட்சி என்பது மக்களை நிம்மதியாக வைத்துக்கொள்ளதான். மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தான் இந்த ஜனநாயக தேர்தல், இந்த ஜனநாயக நாடு, ஆட்சி அதிபர் எல்லாமே. அப்போ அந்த இடத்துல த மெயின் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, த மெயின் அப்ஜெக்டிவ், அந்த இடத்தையே தவற விட்டு விட்டார் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாஜக கட்சியும் தான் இதுல இருந்து பார்க்க முடியும். என்ன 10 வருஷத்துல என்ன சீரழிஞ்சு போச்சு? இல்ல நீங்க என்ன ப்ராப்ளம் அதுதான் பாருங்க. அதாவது 2014 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பின்மைன்ற இருந்த இடத்த, வேலையில்லா திண்டாட்டத்தை, இன்றைக்கு 2024 4 கோடி பேருக்கு வேலையில்லா திண்டாட்டம். சரியா? நீங்கள் என்ன சொன்னீங்க, 5 ட்ரில்லியன் எக்கனாமின்னு சொன்னீங்க. 2,34,00,000 கோடி கடனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்தியா. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தில் 14 பிரதமர்கள் 55 லட்சம் கடன் மட்டும் வாங்கின இடத்துல ஒரே ஒரு பிரதமர் கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி தாண்டி வாங்கிட்டு இருக்காரு. டெவலப்பிங் கண்ட்ரியில கடன் தவிர்க்க முடியாது. இல்ல அப்ப அதுதான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, the growth factor is more than better of debt factor சொல்ல வரீங்களா? கடன், அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கடனை வாங்கினால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி பெற முடியும் அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்க முடியும்? இது IMF என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 234 trillion debt is underrated for India அப்படின்னு சொல்றாங்க. IMF நேரடியாக சொல்றது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அப்ப எந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை என்பது சரியாக இருக்குது. முன்னாடி இருந்த ரகுராம் அவர்கள், RBI கவர்னர் சொல்றாரு, இந்திய பொருளாதாரம் என்பது நம்மளுடைய மன்மோகன் சிங் ஆட்சியின் போது வேற விதமாக இருந்தது, வளர்ச்சியின் பாதையின் பக்கம் இருந்தது. இந்த நாட்டுடைய நரேந்திர மோடியின் ஆட்சியினுக்கு பின்பாக அது சரிவை நோக்கி அவர் இறங்கு முகமாக தான் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன, இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் எது மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்தீங்க? விலைவாசியை ரெட்டிப்பாக்குவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் விவசாயிகளுடைய லாபத்தை ரெட்டிப்பாக்குன்னு சொன்னீங்க, ஆனால் விலைவாசி ரெட்டிப்பாயிடுச்சு. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் அன்றைக்கு என்ன எதுக்காக போராடுறாங்க? குறைந்தபட்ச ஆதரவு விலை கொடுத்துருங்க. எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பது சாமிநாதனுடைய அறிக்கை பிரகாரம் MSP, அதாவது உற்பத்தி விலை ப்ளஸ் 15% ப்ராஃபிட் 180. ஆமாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், 180% லாபத்தை. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இது குறித்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் மேற்கொண்டவர்களை துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க. இப்போ வளர்ச்சி குறித்து பேசணும். ஜனநாயகம் எந்த அளவுக்கு கிட்டிருக்கு? இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, ஆபத்தில் இருந்து ரொம்ப ஜனநாயகம் ரொம்ப ஆபத்தில் இருக்குதுங்க மாதிரி சொல்கிறாரு. இல்லை, அவர் மட்டுமா சொன்னார், 4 நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தில் வெளியே வந்து சொன்னாங்க. இதெல்லாம் தாண்டி சுப்பிரமணிய சாமி அவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி நிதியமைச்சருடைய கணவர் பிரபாகர் அவர்கள், வருகின்ற தேர்தல் என்பது பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் தேர்தலுக்கு பின்பாக தேர்தல் என்பதே இருக்காது, இது டிக்டேட்டர்ஷிப், அது சர்வாதிகார ஆட்சிக்கு பின்னால் போய்விடும்னு சொல்றாரு. அப்படி சொன்னா அனந்த ஹெக்கடே கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறோம்னு சொன்னார். அவருக்கு டிக்கெட் கொடுக்க மறுத்துட்டாங்க பிஜேபி. இன்றைக்கும் ராஜஸ்தான்ல ஒரு ரொம்ப ஆபத்தான போக்கு, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்ற போகிறோம்.
ஆர் இட் மேபி அனிஹிலேட் ஃப்ரம் த சொசைட்டி வி மேக் இட் சம்திங் நியூ இனோவேட்டாக பண்ண போகிறோம்னு சொன்னனால அவருக்கு சீட்டு கொடுக்கல பிஜேபி. இல்லை, வெரி குட். இப்போ கர்நாடகாவில் ஒரு எம்பி சொன்னாங்கல்ல, 400 சீட்டுகளை பெற்றால் நாங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. அதுதான் அனந்த இல்லை 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 2 பேர் லேடி ஒருத்தர் லேடி அது சோஃபா கரையா வேற அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்களே. அவங்க எடியூரப்பாவுடைய முக்கியமான ஆள். இதுல இருந்து தெளிவாக தெரிகிறது இது உள்ள காரணம் வேற. நான் சொல்ல வர்றது, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்களேன். அதாவது ஜனநாயகம் மாண்பு காக்கப்பட்டு வருகிறது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு என்பது அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், 2014 2024 வரைக்கும் நீங்கள் மொத்த வேலைவாய்ப்பின்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு 4 கோடி வேலையில்லா திண்டாட்டம் உருவாகி இருக்கிறது. விலைவாசி உயர்வு என்பது 270% உயர்ந்திருக்கிறது. இந்தியா நாட்டுடைய மொத்த ஒரு சராசரி குடும்பத்தின் அளவுகோல் அப்படி அந்த கடன் இருக்கிறது அல்லவா, அது 40.1% உயர்ந்திருக்கிறது. இந்திய நாட்டுடைய சராசரி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல, அவங்களுடைய சேமிப்பு என்பது 5.1% குறைந்திருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சமம், த சப்கா சாத் சப்கா விகாஸ் விஸ்வாஸ் ஏதோ ஒன்று சப்கா விஸ் எல்லாம் ஒன்று தான் விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அனைவருக்குமான வளர்ச்சின்னு சொன்னீங்கல்ல, 638வது இடத்துல இருந்தார் அதானி அவர்கள் இந்த நரேந்திர மோடி ஆட்சியின் பின்பாக. இப்போ இந்திய நாட்டுடைய பிரதமர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, 24 மணி நேரமும் வேலை செய்கிறேன்னு சொல்கிறார். இந்தியா அப்படியே இருக்கிறது. அதானி மட்டும் உலக பணக்கார பட்டியலில் 6வது இடத்தை பிடித்தாரே, எப்படி? அப்போ இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் வேலை பார்ப்பது 24 மணி நேரம்ன்றது இந்திய மக்களுக்கா இல்லை அதானிக்கா? அதனால தான் எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் சொல்கிறார், அதானி கவர்மெண்ட்டை தூக்கி எறிவோம், இங்கே வீசப்படுகிற புயல் என்பது அதானி கவர்மெண்ட்டை துடைத்து எறியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேள்வி, இப்போ நம்ம பேசுறதுக்கு ஒரு 5 நிமிடத்தில் எல்லாருமே ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன். கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள், களம் நெருங்கி இருக்கிறது, 60 மணி நேரம் தான் தமிழ்நாட்டில் சந்திக்க போகிறோம், நிலைமை எப்படி இருக்கு? இல்லை, களத்தை பொறுத்தளவுக்கு 40 தொகுதியுமே வெற்றி வாய்ப்பு தெளிவாக கண் முன்னாடி தெரிகிறது. அங்கேருந்து 4 நிமிஷங்கிறாங்க. இல்லை அதுதான் சொல்கிறேன்னே, நீங்கள் வந்து டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் பிரச்சாரங்கள் மேற்கொண்டிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலுமே நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் இடத்துல பாஜக என்பது ஒரு மக்கள் விரோத கட்சியாக தான் பார்க்குறாங்க. நீங்க வேணா நான் சொல்றதை எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டை பத்தி தமிழ்நாட விடுங்க சார். இல்ல ஆல் இந்தியால தான் ஒரு தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க பாருங்க நீங்க தமிழ்நாட்டுல 35 தமிழ்ல விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். தமிழக மக்கள் பாக்குறாங்க, பார்வையாளர் தமிழர். நம்ம தமிழக மக்களுக்கு பாஜக எந்த அளவுல இருக்குன்றத முதல்ல எடுத்து சரி ரைட். நான் என்ன சொல்றேன், அது உங்க உரிமை சார். ஆமா, நான் என்ன சொல்றேன், இல்ல நீங்க சொன்ன கருத்துக்கு வந்துருவோம். சரி சார். என்னன்னா, நேரடியா பிரச்சாரத்துல வைக்கும்போது இங்க நேரடியாக முகம் என்பது நம்மளுடைய பாஜகவுடைய தலைவர், பாஜகவின் வேட்பாளராக இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களோட முகத்தை வச்சுட்டு தான் போறாங்க. இங்கே ராகுல் காந்தி முகம் ஒன்றும் வைக்கல, ராகுல் காந்திக்காக கேட்டு போறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்தி பிரச்சாரம். உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்ல இல்ல நீங்களா சொல்லிக்க கூடாது. இல்ல நான் சொல்லல, மக்களும் கேக்குறாங்க. மக்கள் சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். காஷ்மீர்ல கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் யார் இல்ல சார், அதான் சார் காஷ்மீர். இது ஆல்ரெடி நான் சொல்லிடுறேன். கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா வரை இருக்கக்கூடிய கட்சி பாஜகவுக்கு நேரடியாக தேர்தலில் களம் காணக்கூடிய கட்சி இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. கரிசா சொல்றீங்க, உங்க இந்திய தலைவர்கள் இந்திய தலைவர்கள் the popularity index னு சொல்லுவோம்ல, அது சரி. பாப்புலர் இது இருங்க, நீங்க சாத்தியக்கூறை எப்படி வேட்பாளர் எப்படி அறிவிப்பீங்க? 2004 தேர்தல்ல நாங்க காங்கிரஸ் கட்சி யாரை பிரதமர் வேட்பாளராக நின்று தேர்தல் களம் கண்டோம்? யாரை தேர்தல் வேட்பாளராக களம் கண்டோம்? 2004ல யாரை களம் கண்டோம்? யாருமே இல்ல, வரல. முதல்ல நாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு என்னது பிரதமர் வேட்பாளராக மன்மோகன் சிங் அறிவிச்சிட்டோம், பிரதமராக அறிவிச்சிட்டோம். நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, நான் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரசின் சித்தாந்தின் பால் தான் மக்கள் வாக்களிக்கிறாங்களே தவிர பிரதமர் வேட்பாளர் யார் என்று இத்தனை காலம் இத்தனை காலம் யார் என்று சொல்லல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலம் என்பது ராகுலின் காலம்னு சொல்றோம். அப்படி நீங்க நம்புற அது தப்பு இல்ல, அது உங்க உரிமை. ராகுலின் காலம் நீங்க சொல்லலாம், அது தவறு இல்லை.